Hello students, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஏ டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு இயற்பியல் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஏ டைப்புக்கான பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக் நல்லா பார்த்துருப்பாங்க. புக் பேக்லேருந்து 13 கேட்டுருவாங்க. ரிமைனிங் ஒரு 2 மட்டும் தான் எப்போவுமே இன்சைடாக வந்து கேட்பாங்க. லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6×12 ரெனால்டு எண் என்றால் என்ன? வாட் இஸ் ரெனால்டு நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுதந்திர இயக்க கூறுகள் வரையறுக்கும் டிஃபைன் த டேர்ம் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதே மாதிரி வியான் இடப்பெயர்ச்சி விதியினை கூறுக. ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் வரையறுக்கும் தன்னிச்சீரிசை இயக்கம் என்றால் என்ன? அதே மாதிரி நியூட்டனின் 2வது விதியினை கூறுக. கோண உந்த மாறா விதியினை கூறுக. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6×3 18 மீட்சி மற்றும் மீட்சியற்ற மோதல்களை ஒப்பிடு. இழுத்து கட்டப்பட்ட கம்பியில் ஏற்படும் குறுக்கடை விதிகளை விளக்குக. அடுத்து கீழே வந்து கொடுக்கப்பட்டுள்ள 2 வெக்டர்களில் வெக்டர் பெருக்களின் தொகுப்பயன் வெக்டரை காண்க. துருவ துணைக்கோள்களை பற்றி சிறுகுறிப்பு வரைக. பாகுநிலையின் ஏதேனும் 3 பயன்பாடுகளை கூறுக. கிவ் எனி 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விஸ்கோசிட்டி. சீரியளவு மற்றும் சீரிசையற்ற அளவு இயக்கம் என்றால் என்ன? ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு உதாரணம் தருக. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5×5 25 பரிணாம பகுப்பாய்வின் பயன்பாடுகளை கூறுக. ஆஃப் mv² mgh என்ற சமன்பாட்டை பரிமாண பகுப்பாய்வு முறைப்படி சரியானதா என கண்டறிக. நுண்புல ஏற்ற முறையில் நீர்மம் ஒன்றின் பரப்பு விசைக்கான கோவையினை தெரிவிக்கவும். ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் equation of me² = mgh using for dimensional analysis method. Obtain the expression for surface tension, the liquid capillary ration method. ஆற்றல் சம பங்கீட்டு விதியினை கூறி விளக்குக. மாறா முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும். மெல்லிய கம்பியினால் இணைக்கப்பட்டுள்ள கனப்பொருட்களின் செங்குத்து இயக்கத்தை விவரிக்கவும். உயரத்தை பொறுத்து ஈர்ப்பின் முடுக்கம் எவ்வாறு மாறுபடும் என்பதை விளக்குக. சுருள்வெளியின் கிடைத்தல் ஆய்வுகளை விவரிக்கவும். வேலை இயக்க ஆற்றல் தேற்றத்தை கூறி வேலை இயக்க ஆற்றல் தேற்றம் உணர்த்தும் இதை விளக்கவும். சாய்தளத்தில் உறுதலை விவரிக்கவும். அதன் முடுக்கத்திற்கான சமன்பாட்டை பெறுக. மூடிய ஆர்கான் குழாயில் மேற்சுரங்கள் ஏற்படுவதை விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 ஏ டைப்புக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.